அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லாருமே இந்த 2026ஆம் ஆண்டு நடக்க போகிற சனிப்பெயர்ச்சியை பற்றி ரொம்ப ஆவலாக நெட்டில் எல்லாமே சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எந்த அளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது நமக்கு நல்லதை கொடுக்க போகுது, கெடுதலை கொடுக்க போகுதா, இல்லை லாபத்தை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருப்போம். பொதுவாக உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்லதை தரக்கூடியதாக இருந்தாலும், தடைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், விரயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் நவகிரகங்கள் இருக்கும். ரொம்ப தூரமாலாம் போய் நீங்கள் தரிசனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் சனீஸ்வர பகவானை போயிட்டு, நவகிரகத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பார், அவரை போயிட்டு வாரத்தில் ஒரு நாள், அதற்குண்டான நாளாகிய சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அவருக்கு அர்ச்சனை கொடுத்து அவரை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தடையும் தடங்கல்களும் நீங்கி உங்களது வாழ்வில் சுபிட்சம் கிடைக்கும். சரிங்களா? அதற்கும் மேலாக உங்களுடைய ஜாதகத்தில் நடப்பில் என்ன திசையிருப்பு நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா அந்த திசையிருப்புக்குரிய காரகன் கிரகம் எந்த இடத்துல இருக்கிறார், நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரா, ஆட்சி அடைஞ்சிருக்கிறாரா, உச்சமடைஞ்சிருக்கிறாரா, நட்படைஞ்சிருக்கிறாரா, பகையடைஞ்சிருக்கிறாரா, நீசமடைஞ்சிருக்கிறாரா, மறைந்திருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜாதகம் அப்படிங்கிறது வழிகாட்டுதல். நம்ம ஒரு இடைஞ்சலில் மாட்ட போகிறோம், இப்போ வேணாங்க கொஞ்ச காலம் காத்திருந்து அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தெளிவாக சொல்கிறோம். அகப்பட்டு மாட்டின பிறகு நம்ம யோசிக்கிறத விட முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிபாடுகளுடன் உங்களுடைய செயல்களை துவங்கினால் நல்லது கிடைக்குங்க. சரியா? வாங்க முதல்ல மேசராசி நேயர்களை பார்ப்போம். மேசராசியை பொறுத்தளவு இந்த 7.5 சனி வருகிற மார்ச் மாதம் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குதுங்க. இது ஒரு பகுதி மக்களுக்கு 7.5 சனியாகவும், மற்றொரு பகுதி வயதினருக்கு பொங்குச்சனியாகவும், மூன்றாவது பகுதி வயதினருக்கு மரணச்சனியாகவும் 3 விதமாக அமையுங்க. பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சிறு வயசு காலகட்டத்திலேயே இந்த 7.5 சனி எனக்கு வந்துட்டு போயிடுச்சு, திரும்பவும் ஏன் எனக்கு வருது அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாருங்க, ஒவ்வொரு மனிதருக்கும் 30 வருடத்திற்கு ஒரு தடவை வரக்கூடியதுங்க. அதில் முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று அப்படின்னு சொல்லுவோம். முதல் சுற்றில் வரக்கூடியது அந்தளவுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி தாங்க இந்த மேசராசியில் ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு தடையை கொடுக்கக்கூடியதாகவும், இடைஞ்சலை கொடுக்கக்கூடியதாகவும், விரயத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. இதை சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்களுடைய கையில் இருக்குது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வரக்கூடிய வருமானத்தை கையிருப்பாக வச்சுக்காமல் ஒரு நிலபலம் வாங்குறதோ, இல்லை வீடு வாசல் கட்டுறதோ, கடன்பட்டு ஒரு விஷயத்தை அமைச்சிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அந்த கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி பண்ணினீங்கன்னா நம்ம விரயத்திலிருந்து மீண்டு வரலாம். பொதுவாக அந்த மேசராசியை பொறுத்தளவு கெத்தாக இருக்கக்கூடியவங்க, தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க, அடுத்தவர்களுக்கு ஒரு உதவினா முன்ன போய் செய்யக்கூடியவங்க, எதுலேயுமே ஒரு பிடிவாத குணத்தோடு இருக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்ட ராசிக்காரர்களை இந்த 7.5 சனி முடக்கிறதுக்காக வருதுங்க. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த சனீஸ்வரனை வழிபடுறதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை, இடைஞ்சல் இதிலிருந்து கொஞ்சம் வழி கிடைக்கும். பொதுவாக படிக்கிறவங்களுக்கு ஞாபக மறதி அதிகம் ஏற்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? நல்லா தாங்க படிக்கிறோம். பொதுவாக இவங்க போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க. படிப்பாக இருக்கட்டும், இல்லை செய்கிற வேலையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலையுமே. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஞாபக மறதி அதிகம் ஏற்படும். அப்போது ஞாபக மறதி அதிகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மார்க்கு குறைவு, இவை அனைத்துமே ஏற்படுத்தக்கூடும். அதனால் சனீஸ்வரனை தொடர்ச்சியாக வழிபடுங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? 2வது பகுதியாக ஒரு சிலருக்கு பொங்கு சனியாக நல்லது செய்யக்கூடியதாக அமையும். 3வது பகுதி மரணச்சனியாக வயோதிகர்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். இந்த மரணச்சனியை வெல்வோர் விதியை வென்றவருக்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட காலம். அடுத்ததாக ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நல்ல செயலுங்க, அதிகமெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட சிரமம் கஷ்டத்துக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய காலமாக, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. பொருளாதார ரீதியாக, படிப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை செய்யக்கூடியதாக வருகிற சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு அமையுங்க. அடுத்தது
மிதுன ராசி நேயர்கள், இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இது ஒரு கருமச்சனியாக அமையுது. இந்த கருமச்சனி வந்து இப்போ சொல்கிறோம் இல்லையா, நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம எந்த அளவுக்கு நல்லது செஞ்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நன்மையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த சனி பெயர்ச்சி அமையும். அடுத்ததாக கடகராசி நேயர்கள், கடந்த 2.5 வருஷமாக அட்டமத்து சனியில் உடம்பு பிடிச்சது மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோங்க. எதுலேயுமே மீண்டு வர முடியலை. மன உளைச்சலாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் போக விட மாட்டேங்குது. சந்தைக்கு போனாலும் சனி கூடவே வருதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். அந்த பழமொழிக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு தடையையும் தடங்களையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடியதுங்க. அதிலிருந்து இந்த மார்ச் மாதத்தோட 6ஆம் தேதியோட நீங்கள் விலகுறீங்க. உடம்பு பிடித்தார் வாழ்க்கையிலிருந்து மீண்டு நீங்கள் ஒரு ஃப்ரீ பேர்டாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய திசை இருப்பு காலகட்டங்கள் நன்றாக அமைந்திருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயம் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த வருடமாக ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது சிம்ம ராசிங்க. அதாவது கடகத்தை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு வராருங்க இந்த அட்டமத்து சனி. அவர் என்னென்ன விதத்துலலாம் இடைஞ்சல் அனுபவித்தாரோ அது எல்லாமே இவர். பொதுவாக சிம்ம ராசி கம்பீரமானவங்க, தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க, எதுலேயுமே வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. அப்பேற்பட்டவங்களை அசைச்சு பார்க்குறதுக்காகவே இந்த சனீஸ்வர பகவான் வந்து உட்கார்றாருங்க அட்டமத்து சனியாக. பார்த்து தெளிவாக சூதகமான முடிவெடுங்க. எதுலேயுமே அவசரப்படாதீங்க, கவனத்தோடு செயல்படுங்க. சனீஸ்வர பகவானை தொடர்ச்சியாக வழிபடுங்க. சரியா? அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசியை பொறுத்தளவு இந்த சனீஸ்வர பகவானது கண்டகச்சனியாக இவங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கண்டகச்சனி நீங்களும் கொஞ்சம் எதவாக பார்த்து இருந்துக்கங்க. ரொம்ப சாஃப்டான கேரக்டரில் இருக்கக்கூடிய நீங்கள் வெகுளித்தனமானவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட உங்களை மனசஞ்சலத்துக்கும் ஒரு தடைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சியானது அமையுது. தொடர்ச்சியாக சனீஸ்வரனை வழிபடுங்க. மொத்தமாகவே நீங்கள் எல்லாருமே பொதுவாக 7.5 நினச்சி ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். காரணம் என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் அந்த திசை இருப்பு காரகத்துவம் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய தாக்கம் அந்தளவுக்கு இருக்காது. அந்தளவுக்கு சனீஸ்வர தாக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வர பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் கஷ்டத்திலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம விருச்சக ராசி நேயர்கள். இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுதுங்க. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குதுங்க. இந்த விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. நீங்கள் இது நாள் வரைக்கும் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கும் இடைஞ்சலுக்கும் உள்ளாக்கப்பட்டீர்களோ அவைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதாக இந்த சனி பெயர்ச்சிங்கிறது அமையும். அதே சமயம் தனுசு ராசி நேயர்களுக்கு இடைஞ்சலையும் தடையையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து எதவாக செயல்படுத்துங்க. சனீஸ்வர பகவானை தொடர்ச்சியாக வழிபட்டுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்ததாக மகர ராசி நேயர்கள். 7.5 வருஷம் இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்தில் இருந்து படாத பாடு, தடை, மன உளைச்சல். பொதுவாக இந்த மகர ராசி நேயர்கள் கணக்கு வழக்கு போக்குவரத்து எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்டவங்களையும் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கக்கூடியது, சிரமத்துக்கு உள்ளாக்கக்கூடியது, விரயத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த 7.5 சனி இருந்துச்சு. அதில் 2வது சுற்றில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் 7.5 சொல்கிறீங்களே, எனக்கு அந்தளவுக்கு தாக்கம் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடியவங்க இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது பொங்குச்சனியாக இருந்திருக்குங்க. 3வது சுற்று வயோதிகர்களுக்கு அது மரணச்சனியாக இருந்திருக்குங்க. இதிலிருந்து நீங்கள் மீண்டுட்டிங்கன்னா இனிமே உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம். சரியா? அப்போது நீங்கள் பட்ட சிரமம் கஷ்டத்துக்கெல்லாம் வர மார்ச் மாதத்திலிருந்து விடிவு காலம் ஏற்படுகிறது. அடுத்தது கும்பராசி நேயர்கள். இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு 7.5 சனியிலிருந்து மீண்டு நீங்கள் ஜென்மச்சனியில் வந்து உட்கார்ந்துருந்துச்சு சனீஸ்வர பகவான். இப்போ ஜென்மச்சனியிலிருந்து, ஜென்மம்னா குடும்பம், அந்த சந்திரனோட வீட்டில் இருந்தது, சந்திரனோட வீட்டில் இருந்து விலகி நமக்கு மீனத்தோட வீட்டுக்கு போகுது. சரிங்களா?
மீனத்தோட வீட்டுக்கு போகிறதுனால குடும்பத்துக்குள்ளெல்லாம் ரொம்ப சங்கட்டம், குழப்பம் இது அனைத்தும் இருந்துச்சு இல்லையா? இவைகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு விலகல் கிடைக்கும், ஒரு நன்மை கிடைக்கும். அப்பாடா அப்படின்னு உட்கார்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு களைப்பாறக்கூடிய ஒரு நாளாக இந்த சனிப்பெயர்ச்சி நிகழக்கூடிய நாட்கள் இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய தருணமாக உங்களுடைய காலம் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். அதே சமயம் நீங்கள் இந்த 7.5 வருஷங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய சிரமம் கஷ்டங்கள்ங்கிறது இயல்பாகவே இருக்கும். அது குடும்பத்துக்குள்ளே இருந்து உங்களை ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வருவீங்க, சரிங்களா? அதே சமயம் அடுத்து மீனராசி நேயர்கள். மீனராசி நேயர்களுக்கு அதை தான் சொல்லக்கூடியது, ஒரு பகுதியினருக்கு 7.5யும் மற்றொருவருக்கு பொங்கு சனியாகவும் 3வது தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மரணச்சனியாகவும் நிகழக்கூடியது. இப்போ 7.5லிருந்து ஜென்மத்தில் வந்து மீனத்துக்கு உட்கார்றாரு. குடும்பத்துக்குள்ள மன உளைச்சல், மன கஷ்டம், போராட்டம் இதெல்லாமே ஒரு பகுதியினருக்கு இருக்கும். மற்றொருவருக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். மீனராசியை பொறுத்தளவு பெருத்த லெவலுக்கு இடைஞ்சல், சிரம கஷ்டங்கள் உள்ளுக்குள் அமைய பெற்றதாக இருக்காது. கவலைப்படாதீங்க. நீங்கள் அனைவருமே, அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசினேயர்களும் உங்களுடைய ஜாதகத்தை தெளிவான நன்கு பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடரிடம் அணுகுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் நடக்கக்கூடிய திசை இருப்பு எந்த காரகத்துவத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கிரகத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது, அந்த கிரகம் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கா என்பதை தெரிஞ்சுக்கங்க. பொதுவாக சனிப்பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி மட்டும் இல்லைங்க, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இவை அனைத்துமே பொது பலன்தான், சரிங்களா? இந்த நடப்பு நேர காலம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல முறையில் அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுவே திசையிருப்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு இடைஞ்சல், சிரம கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுவோம், சரிங்களா? போது எல்லா ஒரு நேர காலத்திற்கும் ஒரு தீர்வு உண்டுங்க. நமக்கு மேம்பட்ட சக்தி அப்படிங்கிறது கடவுளுங்க. கடவுளிடம் முறையான விதத்தில் நாம் நம்மளுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நிவர்த்திகளை செய்தால் கண்டிப்பாக அந்த நிவர்த்திக்கு முழு பலன் உண்டு, சரிங்களா? இதில் நிறைய இருக்குங்க. சாஸ்திரம் ரீதியாக முன்னோர்கள் நிறைய தாரக மந்திரத்தையும் குறிப்பிட்டு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அதை முறைப்படி பயின்றவர்கள் அந்த மந்திரத்தின் மூலம் ராசி நேயர்களுக்கு நிகழக்கூடிய இடைஞ்சல், தடை, முன்னேற்றமின்மை இவற்றிற்கு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய, ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நிவர்த்தியை செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு தடை நீங்கி ஒரு நல்ல சுபிட்சம் கிடைக்கும், சரிங்களா? இடையே சில பேர் சொல்லுவோம், நம்ம எங்கேயும் போய் நிவர்த்தி செய்ய முடியல, பரிகாரம் செய்ய முடியல அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் போங்க, அங்கே நவகிரகம் இருக்கா, அதில் சனீஸ்வர பகவான் இருப்பார், அவருக்கு சனிக்கிழமை அர்ச்சனை கொடுத்துக்கிட்டு வாங்க. இல்லையா, சிவன் கோயில் போங்க, சிவன் கோயிலில் நவகிரகம் இருப்பார், அங்கே நவகிரகத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பார், அவருக்கு அர்ச்சனை கொடுத்துக்கிட்டு வாங்க. அப்படி கொடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடையாக இருக்கட்டும், தடங்களாக இருக்கட்டும், இவை அனைத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குமுங்க. ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிறது தாங்க பரிகாரம். கடவுள்கிட்ட போவதன் மூலமாக நமக்கு ஏற்படவிருந்த இடைஞ்சல், சிரம கஷ்டங்கள் நீங்கி கடவுள் என்னை காப்பாற்றிருக்கிறாருப்பா, கடவுள்னால இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு அமைப்பை உருவாக்கும், சரிங்களா? கண்டிப்பாக மீண்டும் அடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான பொது பலனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை என்னுடைய சேனலை உங்களால் முடிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அவையை எனக்கு கமெண்ட் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பரை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. தெளிவாக கணிச்சு துல்லியமான முறையில் நான் சொல்கிறேன்.
அதன் பிறகு உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.